இப்போது இந்த வீடியோவில் ப்ரெஷர் பூட்டர் குயிக் சேஞ்சிங் ஸ்க்ரூவை எப்படி நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல எல்லாருக்கும் மிஷினில் ஃபூட்டர் வச்சு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த நார்மலாக ஃபூட்டர் வச்சு ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபூட்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை எடுத்தோன்னா இந்த மாதிரி 4 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் டைட் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கை வச்சு நின்றுடும். கொஞ்சம் லூஸ் வச்சு நீங்கள் டைட் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கேப் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி வரும்போது நம்ம இதில் தான் ஃபூட்டரை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போது ஃபூட்டரை எடுத்து ஆஸ் யூஷுவல் நார்மல் ஃபூட்டர் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஊசியை மேலே எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேப் வரும். அந்த கேப்பில் நீங்கள் ஃபூட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் கைடு, கேதரிங் ஃபூட்டர், ரோல்டு ஹெம் ஃபூட்டர், இந்த மாதிரி நமக்கு என்ன நம்ம ஃபூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை குயிக்காக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஃபூட்டரை வச்சு திரும்ப ஸ்க்ரூவை டைட் பண்ண